ஆடி வரலாம் இருக்கேன். ஏன்னா நாட்டிய தாரகல்யா வளர்மதி, அதனால நாட்டியத்தெல்லாம் காட்டலான் இருக்கேன். வருவாங்க வேணா வேணா கண்ணு வந்துரு. ஏங்க பெரியவங்களே வரவா? அப்படி சொல்லுங்க. இப்படிதான் இருக்கணும். அது சரி. எப்ப எப்படி இருக்காரு பாருங்க. திண்டுக்கல்லு திண்டுக்கல்லு பெரிய எனக்கு சாமி இருக்கா இருக்கா? ஏங்க திண்டுக்கல் கூட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கானது. சாமிக்கு தகுந்த மாதிரி சேரணும். சேருமா? திண்டுக்கல்ல திண்டுக்கல்ல பெரிய கூட்டு எனக்கு இவ்வளவு நேரம் குழந்தைகிட்டு இருந்தோம். கிட்ட வந்தவங்க சாமி ஐயா பாட்டு போயிட்டாரு. வீட்டுல இப்படிதான். சரி அப்புறம் ஏங்க மிருதங்கக்காரரே வரவா? ஏங்க அதெல்லாம் முடியாது. சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா? எப்படிங்க விருது கடை? சின்ன வீடா வரட்டுமா சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா? மேற்கு சின்ன வீடு பிடிக்குமா? மேற்கு பெரிய வீடு பிடிக்குமா? சின்ன வீடா இருந்தா எப்போது போகலாம், பெரிய வீடா இருந்தா எப்போது வரலாம். எப்போதுமே வர வீடுதான் எம்மாடி எனக்கு ரொம்ப நல்ல பேருதான். சின்ன வீடு வேணாண்டி பெரிய வீடு வேணாண்டி வேலை சட்டி வளர்க்கிறது பாவமா. அதுக்கு போட வேட்டு வச்சா நாயமா, அதுக்கு போட வேட்டு வச்சா நாயமா. விடுவோமா? தவத்தை கலைச்சிட்டோம்ல. அப்புறம் என்ன காட்டுறது? அரவா எல்லாம் தொடச்சிருவீங்களா? சரி இருக்கிறது மரமல்ல. ஏங்க மலர்கள் இருக்க நீங்க ஏன் கொள்ள போறீங்க? நான் இருக்க எல்லாம் பார்த்துப்பேன். அனைத்தும் நானே. ஆயிரம் மீன் பிடிக்க போன நேரத்துல ஒரு அரை மீன் மாட்டிக்கிச்சு. பாருங்க பிப்ரவரி 1
அப்படி சரிங்க டாக்டர் உள்ள விட்டுருமா லாலா உலகம் போறது எனக்கு ஒண்ணு புரிஞ்சுக்கல நடமாட முடியல புரிய போது வீட்டை உணர்ந்து அப்புறம் எங்கிட்ட நாடு உருப்புறது காரணம் எத்தா தள்ளி எவ்வளவு பேரு வீட்டுல இப்படிதானோ பின்ன சரி ஏன் அப்பா நான் பார்த்தா இப்படி பார்த்தது இல்லையா நீங்களே என்ன ஆமா என் மேல இடிச்சது என்னவா இருக்கும் சட்டை கீழே விட்டு பார்த்துருவோம் ஓ மை காட் அப்படில தம்பி தம்பி இந்த சூடாகல காடா போன மாதிரி ஒரு மொழியை வருங்க மூஞ்சி மொகர கட்டி மூத்திரம் முடிச்ச கண்ணு முடி மாதிரி பகலே பசுமாடுக்கு காலமாடு கண்டு தெரியாது ஒரு பொம்பளை பிள்ளை தண்ணி உருவா நின்றுட்டு இருக்கேன் முன்னாடி இருந்தாலும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு பின்னாடிதான் வர பழக்கமா அது சரி அதுக்கு மேல நீங்க ஒரு ஆள் போடுங்க ஹலோ ஆடப்பட குட்டுக்கை கொட்டேறிட்டு போன போது ஆம்பளை பேச என்ன எதிரி விசாரிப்போம் அப்படின்னு பார்த்தா ரொம்பதான் பாவம் யாருக்கு அந்த பிள்ளைய மனவளர்ச்சி கம்மியா இருக்கு தனியா பேசிக்கிட்டு ஒருத்தர் பேசுறாங்க என்ன எதுக்கு பொண்ணு எடுக்க போது கேட்காதோ என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன பிரச்சனை எப்படி அடிக்க ஒரு பொண்ணு உன்னை வீட்டுல ரொம்ப கோபப்படுற இருக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி தெரியுங்க ஏன் தேவைப்படுறா யாருக்கு விசாரிச்சிருக்கீங்க எந்த ஊரு என்ன பேரு அப்படின்னு விசாரிச்சிருக்கீங்க உங்களுக்கு தேவைப்படுறமா இல்லையா மனப்பிள்ளை பாக்குறீங்க அத்தை மகள மாமகள கட்டிய போறவள ஒரு முறை பொண்ணா அறிமுகமே தெரியாத பொம்பளை என்னைக்கு உங்க முகத்தை நான் பாக்குறேன் நீங்க ஏன் முகத்தை நீங்க பாக்குறீங்க அப்படி இருக்கச்சே ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி இடிக்க போச்சு நல்ல பாட்டாக்கு இடையில மானே தேனே பொம்மானே போடுங்க இந்த பாட்டு என்ன பண்ணல ஏ பாட்டா ஒரு கிட்டி இருக்கே சுடுசமே இருக்கா இல்லையா சரி 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 ஏன் என்ன பேரு சரி இப்ப கிட்டில கலந்துட்டீங்க நீ என்ன மனுஷனா என்னம்மா ஆட்டா வந்துட்டு எனக்கு சீ கலத விடு என்ன விடு சீ கலத விடு சீ கலத விடு சரி போய் எங்கயா கிளம்புமா எங்க எனக்கு வேற வேலை எனக்கு அட கோப்பனோட நீ கிளம்பு ஒரு பொம்பளையை அடிச்சு விடு வா உன்னை இடிச்சுட்டேன் ஆமா உன் பிரச்சனை இது ஆமா உன் பிரச்சனை உன்னோட ஏன் பிரச்சனை என்னோட முதல்ல ஆவ எப்படி அடிக்க மாட்டேன் அது சொல்லியா நீ ரொம்ப ராசியான பிள்ளை மோராசியான பிள்ளை நான் எல்லா பொம்பளை கூப்பிட்டு உடனே போக மாட்டேன் ஆனா நீ கூப்பிட்டு உடனே வந்தேன் நீ ரொம்ப ராசியான பிள்ளை ஏன் நீங்க ஏன் நீ கூப்பிடுறீங்க ஆளு கூப்பிடு ஓஹோ அதுக்கு தான் இருந்த இல்லையா சரி உன் பிரச்சனை என்னமா என் பிரச்சனை எதுக்கு நீ எடுத்த இது ஒரு பிரச்சனையா அப்படி இல்ல இது மான பிரச்சனை இல்லையா ஐயோ அது எங்க இருக்குது என்னது மான இருக்குது உள்ள இருக்கு உள்ளுக்குள்ள எடுத்து வெளியில காமி பாப்போம் மான இது ஒரு பிரச்சனை பேசி விடுமா நல்லா கேள்வி நானும் மனுஷன் தான் போயாம கூப்பிடாத நாங்க கம்ப்யூட்டரா போயாம கூப்பிட்டுருக்கேங்க நீங்க வாயாம அதாலும் அதான் சும்மா இருக்கப்பா அவருக்கு தான் கூப்பிடுறாங்க நான் இன்னவே கூப்பிட்டு இருக்கேன் அம்மா விட்டு தோடா இதோ ஒரு பிரச்சனை பேசிட்டு இருக்கேன் போடா உன் வேலை பார்க்கலாம் சொல்லலாம் நான் பார்த்து என் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்டா ஏன்டா என்னை புடிச்சு அப்படியே விட முடியாதுயா தெரிச்சு போய் தெரிச்சு நானும் போன நைட்டு பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாக்க ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கேன் cutting margin can be improved கத்தியை எடுத்து சொல்லி பிரச்சனை cutting margin கத்தியை நீ ஒரேல பார்த்துக்கலாம் ஆளுங்க கையில இருந்து பார்த்துக்கலாம் சமத்துல மாட்டிருந்தவங்க பார்த்துக்கலாம் தனியா தொங்கி பார்த்துருக்கியா ஓங்கி குத்துறோம்னா ஒன்றரை முழம் போகும் பாத்தியா ஹலோ முழந்து ஹலோ
கத்தியை பத்தி நீங்க பேசக்கூடாது. கண்ணா கண்ணா பேருக்கு மொக்க கத்தி. ஏன்னா பெண்கிறாரு. ஆமா புடி புடி விளையாடுறது தெரியும். ஆமா எனக்கு தெரியும். என்ன கத்தி மொக்க கத்தியாவே இருந்து போகுது. இப்போ ஒரு அருவாளை எடுத்துக்கிறோம். நல்ல பதமா தீட்டுறோம். சரி. நல்ல மரத்தை லையம் மாதிரி மரத்தை வெட்டுறோம். வெட்டணும் அந்த அருவா எப்படி ஆகும்? மலிக்கிறோம். மலிகி போயிருந்தா இப்போ என் கத்தி மலிகி போனதாவே இருக்குமே. இது எத்தனை தடவை குத்தி இருக்கும்? அது சரி. என்னமா பேச்சு பேசிக்கிறீங்க? இதெல்லாம் ஒரு பேச்சா? நியாயமான விஷயம். இந்த நேரத்தில் சொத்து பேசக்கூடாது, கட்டி குட்டி பேசக்கூடாது. ஏன்னா கொரோனா வந்து சேரும். ஆமா கொரோனா இருக்கிறனால நீ திறப்பாங்க. செக்கப் போயிட்டு வந்தியா மல்லாக்க போட்டு பண்ணிடுவாங்க. கொரோனா அப்படித்தானே பண்றாங்க. அண்ணாவை வச்சு உள்ள விடுறாங்க. அதெல்லாம் போயிட்டு போது பொம்பளை கூட வாய் பேசக்கூடாது. அதெல்லாம் போயிட்டு போது உண்மையை சொல்றேன். ஆம்பளை பிள்ளை பேசக்கூடாது, பெண்கள் பேசலாம், சரித்திரம். ஆண்கள் பேசக்கூடாது, அந்த அட்டை சரித்திரம். நியாயமான விஷயம் தான். பொம்பளை பேசலாம், ஊரு புறணி புறம் பேசலாம். ஆம்பளை கூட பேசக்கூடாது, ஆம்பளை கூட பேசக்கூடாது. நியாயமான விஷயம். ஆமா ஆம்பளை எல்லாம் செய்யறவங்க வச்சுக்கணும். என்ன எந்த வேலையுமே செய்யறவங்க வச்சுக்கணும். பேசக்கூடாது. வேலை பார்க்கறது பேசுனா எனக்கே பிடிக்காது. நீங்க வேலை பார்க்கறது கூட பேசிக்கிட்டு இருக்கீங்க, நமக்கு அது பிடிக்காதுப்பா. வேலை பார்க்கும்போது நான் பேசிட்டு மாட்டேன். அதுதான் இன்னொரு விஷயங்க. ஆனா ஒண்ணு, நான் வேலை பார்க்கும்போது உனக்கு பதம் கட்டிக்கிறோம். அது ஒரு உதவி கட்டும். இப்ப அழகா பேசுறீங்க, என்ன காரணம் பேசுற? உன் பிரச்சனை. ஆமா இதுதானே உன் பிரச்சனை. உனக்கு நான் எத்தனை இடி இருக்கேன்? ஒரு இடி இருக்கேன். 10 இடி இடி. நான் அண்ணன் தண்ணி ஆவரமலம் அசியா வந்து அப்படியே நிற்பேன். நான் மட்டும் கிடையாது, என் ஆம்பளை வர்க்கமே அப்படித்தான். சத்தமே போட மாட்டோம். வாழ வந்து கொண்டு போயிட்டு இருப்போம் தெரியுமா? ஓட்டமா வருது எதுக்கு பையா மகனுக்கு ஆள் இருக்கிற இடத்துல வந்து வையா வையாங்க. நான் இருக்கிற கத்திய வைக்க சொன்னேன். கத்தியெல்லாம் வைக்கிறதுக்கு எது தெரியுங்க? சரி அது போதும். எப்ப போடுறா? ஏன் அப்பா போடுறா? இது யார் போட்டது? இது அரசாங்கம் போட்டது. இதுல லாரி போகுது, பஸ் போகுது, வேன் போகுது, ஆட்டோ போகுது. என்ன என்ன இதுல போனா என்ன ஆகுது? என்ன ஏன் பக்கம் கட்டிட்டு இருக்கா? ஆமா இந்த ரோட்ல என்ன போகுது? எல்லாம் போகுது. அதோ மாமா வராங்க. இங்க பாரு செல்ல. பாக்குறாங்க. அதோ மாமா வராங்க. இங்க கவனிடா. வேற பாருங்க. ஆங்க எங்க பாருங்க. இங்க கவனிடா. அதாங்க. அதோ மாமா வராங்க. அண்ணன் வராங்க காமிங்க. இங்க கவனிடா. வேற பாருங்க. என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஆடிட்டு. ஆனதால தெரியுது. ஆமா. ஆனதால தெரியுமா? தெரியாது. அதனால ஆடியாங்க. இந்த வேற எதுக்கு தெரியுமா? ஆன வந்துனா? எதுக்குங்க? உள்ள வரதுக்காண்டி. எதுக்குல? இப்ப நான் தெரிஞ்சுக்க. உள்ள வரது கொஞ்சம் ஆசைப்படியா? உள்ள வரதுன்னா என்ன? நீ ஆசைப்படுற மாதிரி இல்ல. இப்ப இட்லி சுடுறோம். வெந்திச்சா வேற மாதிரி இந்த வர முடிய உள்ள வரணுமா? இல்ல முளமையை உள்ள வரணுமா? இல்ல இல்ல இந்த வழிதான். எதன உள்ள வரணும்? இப்ப தீபாவளிக்கு அதுல செஞ்சுடுவோம். ஓட்ட போறது இந்த வர முடிய உள்ள வரணுமா? வேற எதையும் விடுவோமா? இந்த வழிதான். எதன விடுவோம்? காலையில 2 வர ஒரு டீ. அப்படி இந்த ஓட்ட வரையில உளுந்த வர வாங்கி போவோம்ல. அப்ப ஓட்ட போறதுக்கு அந்த வரையில இந்த வர முடிய உள்ள வரணுமா? வேற எதையும் உள்ள வரணுமா? இல்ல இந்த வழிதான். அப்ப இந்த வர எதுக்கு? ரொம்ப முக்கியமான ஓட்ட போறது. இந்த வர எதுக்கு? நீங்களே சொல்லுங்க. உள்ள வருது. உள்ள வருதுதானே? அப்ப நீ ஒத்துக்கிறீல? உள்ள வருதுக்கு நீ ஒத்துக்கிறீல? எங்க உள்ளங்க? ஆமா. உள்ள வருதுக்கு ஒத்துக்கிட்டா. ஆமா. அது போதும். நீ எவ்வளவு ஆசைப்படுறீங்கப்பா? சரி, இவ்வளவு அழகா பேசுறீல. ஆம்பளைக்கு மரியாதை கொடுமையா? ஏன் பொம்பளைக்கு மரியாதை? பொம்பளைக்கு மரியாதை கொடுக்க ஏன் தேவை இல்ல? ஆம்பளைக்கு மரியாதை கொடுக்க எங்களுக்கு அவசியம் இல்ல. ஆம்பளைக்கு மரியாதை கொடுக்க சட்டம். பெண்ணுக்கு மரியாதை கொடுக்க சட்டம் இருக்கு. 5 வயசு பையனா இருந்தாலும் 50 வயசு கிழவி கால தூக்கணும். என்ன சொல்ற? நீதி இருக்க காலம் மறக்கணும். இதுதான் நம்ம தமிழ்நாட்டினுடைய பண்பாடு. அத முதல்ல தெரிஞ்சுக்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அப்படியே பாத்தீங்கன்னா ஜான் பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளைங்க இருக்காங்க. எந்த ஆம்பளை இருக்கு ஜானு? எனக்கு மட்டும் மூலம். ஏ அப்பா என்னது? உடனே ஆசைப்படுறிய? நீ இப்படிதான் நினைப்பேன் சொல்லிதான் நான் வீட்டை போய் சுத்தி சுத்தி கொடுத்துருக்கேன். ஏமா நீ வேற? நான் நெஞ்சு பாடிய சொல்லிட்டு இருக்கேன். இவ்வளவு அழகா பேசுறீல. ஆம்பளை நாங்க இல்லாம நீ என்ன நல்லா கேட்டீங்க. ஆம்பளை நீங்க எல்லாம் ஒண்ணு பண்ண முடியாதா? என்ன பண்ணுவேன்? ஆண்கள் தான் இந்த நாட்டின் கண்கள். நாட்டின் கண்களே பெண்கள். பொறுமையின் பொக்கிஷ ஆம்பளை. பொறுமையின் பொக்கிஷ பெண்கள். நான் பொறுமையா நீங்க என்ன இருக்கீங்க? பொறுமையா நீங்க என்ன பண்ணீங்க? நாங்க லாரி ஓட்டுவோம். நாங்க லாரி ஓட்டுவோம். நாங்க பஸ் ஓட்டுவோம். நாங்க ஆட்டோ ஓட்டுவோம். நாங்க ஆட்டோ ஓட்டுவோம். ஏறு ஓட்டுவோம். உங்களை நாங்க ஏறி ஓட்டுவோம். அவையாங்க அந்த காலம் கம்ப்யூட்டர் காலம் எல்லாத்தையும் ஓட்டுற உங்களை நாங்க ஓட்டிட்டீங்க இந்த காலம். அண்ணா ஓட்டுவீங்க. 2
போல ஒன்னா சேர்ந்தீங்கன்னா போதும், வாய் ஓட்டு தான் ஓட்டுவீங்க. எப்படி அண்ணன் பொண்டாட்டியை பார்த்துக்கிட்டு இருக்கானே, ஆனா அந்த பொம்பளை வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி வாய் ஓட்டு ஓட்டி அந்த குடும்பத்தை வேணா ரெண்டா பிரிச்சு வைப்பீங்க. உங்க ஓட்டு என்ன தெரியா? ஓட்டு இவ்வளவு பேசுறீங்களே, எல்லாத்தையும் நாங்க ஓட்டுறோம், ஒத்துக்க மாட்டீங்க. ஒரு புள்ளிய 10 மாசம் வந்து பேசுறோம் நாங்க, உங்களால முடியுமா? என்ன ஆம்பளைய பாத்துக்கிறீங்க, ஆம்பளைய நான் தான் கேட்கிறேன். ரெண்டாவது நாட்கள் கூட அதான் வழி இல்லை. அப்ப எனக்கு உங்களுக்கு வரப்படாதா? சரி, இப்ப நான் கேட்கிறேன், என் மறுபடியும் சொல்லு. 10 மாசம் ஒரு புள்ளிய பெற்றெடுக்கிறோம் பெண்கள் நாங்க, உங்களால முடியுமா? என்ன இறைவா, இப்படித்தானே நான் கரண்ட்ல கூட கை வைக்கிறேன், கரண்ட் போயிருக்கு. மருந்து வாங்கி குடிச்சா அது தேனா மாறிடுது, எல்லாம் மாறி மாறி போயிருக்கு. என்ன பண்ணுறது? தூக்கு மாறி பொங்கலாம் பார்த்தா கையில இருந்து கீழே விழுது. போயிட்டு இருக்குது. 10 மாசத்துக்கு ஒரு பிள்ளைய பண்றேங்கிற அப்படிதானே? உன்னை யார் 10 மாசத்துல உங்களுக்கு சொன்னா? இருமா கூட்ட பேசாத. உன்னை எவன் வேலையை பண்ண சொன்னா? ஒரு 5 மாசத்துல இறங்கி விடு, ஒரு 7 மாசத்துல இறங்கி விடு. நாம உள்ளுக்கு வந்து கையா காமிச்சா வரமாட்டேன்னு இறக்கி விட்டு உன் வேலை பார்க்க வென்று. அரப்புல குறப்புலன்னு சொல்லுவாங்க. அரப்புல குறப்புல எங்க அண்ணன் விவேக் திரைப்படத்துல சொன்ன மாதிரி அப்படி இருந்தா நான் இப்படி ஆயிட்டேன் அப்படிதான் நம்ம கொண்டு போறோம். அதை பத்தி எங்களுக்கு தேவையில்லை. இப்ப 10 மாசத்துக்கு ஒரு புள்ளைய பண்றேன்னு சொல்லல, நான் இப்ப உன்னைய கேட்கிறேன், 10 மாசத்துல தேவையில்லை, உங்களால பெற்க முடியுமா என்னைய கேட்டீங்க? அத்தா தெரிவிக்க அப்படிதானே கேட்டு அந்த பிள்ளை கேட்டீங்க. ரோசம் வந்துச்சு, இப்பதான் சோத்தா திங்கிற மாதிரி. ரோசம் மட்டுமா வந்து முனியில நிக்குது, அதுக்கு கூட வாய்ப்பு வரும். இப்ப நான் கேட்கிறேன் உன்னைய, 10 மாசத்துக்கு வந்து பிள்ளை பண்றேன், எங்களால பெற்க முடியாது. இதே வேலையில காலையில 6 மணிக்கு நான் உனக்கு புள்ளைய பத்தி தரேன். 6 மணிக்கு நான் உனக்கு புள்ள பத்தி தரேனா? விழா குழுவின் சார்பில் நமக்கு கடவுள் மைண்ட் வெளிச்சத்துல இதே வேலையில நான் உனக்கு 6 மணிக்கு புள்ள வந்து தரேன். நீ என்னை மாசமாக்கு பகாரி ரெண்டா பொண்ணு என்னை மாசமாக்கு. நான் உங்களை மாசமாக்குறேன், நீங்க புள்ளைய போட்டீங்க. நீ என்னை மாசமாக்கு, என்னை ஆக வேண்டாம். இந்த ஐயாவை மாசமாக்கு அவர் கூட சொல்லுவார். சரி இருங்க, மாசம் ஆக்கிறேன்னு வைங்க, எப்படியா பெருவ புள்ள? அது உனக்கு தேவையில்லை, உனக்கு அது பேசல. நீ புள்ள சொல்லுவீங்க, என்னை மாசமாக்கு. மாசம் ஆக்க முடியாது, ஊசியை போட்டு புள்ள வருவியா? எப்படி பெத்துக்க? என்ன ஊசியை போட்டா? என்ன போலி ஊசியா? அது கிழிஞ்சு போன சாக்குல தப்பாங்க. அந்த ஊசி இல்ல. 10 மாதம் வந்து நாங்க புள்ளைய பெற்கிற இந்த ஒரு உங்ககிட்ட ஒரு பையோட மாறிடுச்சு. துணி கடைக்கு போனா கட்ட பை, ரேஷன் கடைக்கு போனாங்க துணி பை, இப்படி பை விதவிதமான பை. ஆனா அரசாங்கம் உத்தரவு போட்டு கேரி பை யூஸ் பண்ணக்கூடாது. இப்படி பையெல்லாம் இருக்கிறதுல நீங்க கெப்ப பையும் வச்சிருக்கீங்க. எங்க கிட்ட என்ன பை இருக்குது? எங்க கிட்ட எற பை, மலை பை, பித்த பை, நீர் பை, இவ்வளவு பை எங்க கிட்ட இருக்குது. உங்ககிட்ட ஒரு பை கெப்ப பை இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதுல அரிசி வாங்க முடியுமா, சீனி வாங்க முடியுமா, கோதுமை வாங்க முடியுமா? அந்த பை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? அரிசி கோதுமை வாங்க முடியாது, இந்த பையில புள்ளையதான் சமைக்க முடியும். சமைக்க முடியுமில்ல? அப்புறம் நாங்க நீங்க இல்லாம பெற்றுக்குவேன் அப்படி நீங்க எப்படி போப்ப? எப்படி போப்ப? எப்படி பெப்பையா? கேக்குறேன். 10 மாசம் இல்ல, 20 மாசம் இல்ல, 50 மாசம் ஆம்பளை புள்ளைய சமைக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம். என்ன ஒண்ணு, எது வழியாத்தான் பெத்து இருக்குன்னு தெரியல. பாதி வழியா நாங்க புள்ளைய கட்டி எடுத்தாட்டேன். புள்ள பக்கம் உங்களுக்கு வச்சு பழச்சு விட்டு அந்த ஆண்டவங்களை கொஞ்சம் நம்பிக்க. நமது கிராமத்திற்கு காவல்துறையாக வருகின்றிருக்கும் காவல்துறை அதிகாரி ஐயாக்களை வருகிறவர்கள் என்ற கிராமத்தின் சார்பாகவும் நமது விழாக்குழுவின் சார்பாகவும் வருகிறவர்கள் என்று வரவேற்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு மரியாதை செய்ய இருப்பதால் ஐயா அவர்களை
மேடைக்கு வருமாறு அன்பு வைக்கப்படுகிறார்கள். உங்களுக்கு பொழுது மேல தூங்கிடுவீங்க. ஏதோ பாடிக்கிட்டு எங்களது கிராமத்திற்கு முழு ஒத்துழைப்பு வழங்கிய ஆம்பளை பத்தி இவ்வளவு கேவலமா பேசுறீங்க. இந்த இடத்துல என்ன செய்கிறாய்? இந்த இடத்துல வியாபாரம் பார்த்து பண்ணு. பிசுபிசுப்பு பிசினஸ். இங்கிலீஷ் எங்களுக்கு தெரியும். அப்படியா? எங்களுக்கு சொல்லி கொடுங்க. கேட்காங்க அம்மாடி வேலை அவங்க வேலை நான் தரேன். எங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும். இங்கிலீஷ் சொல்லி கொடுங்க. துண்டிச்சிட்டோ அரசியல் கட்சி பாடல்களோ சமுதாய பாடல்களோ துண்டிச்சிட்டு கொடுப்பவர்கள் எக்காரணத்தை கொண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள். அன்பளிப்பும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அன்பளிப்பு கொடுக்கக்கூடாது. சுத்தங்கள் வாங்கிக்கூடா எனக்கு தான் பிராந்தி நான் குடிப்பேன். நீ என்ன குடிக்க பாவம் கல்வி தண்ணி கூட பிசினஸ் அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு டீச்சர் சொல்லி கொடுத்துருக்காங்க. தம்பி தமிழ்ல வேலைன்னு சொன்னா அது ஆங்கிலத்துல பிசு பிசு கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 10வது படிக்கிற வேலை திருப்பூர் கோச்சு கொஞ்சம் அந்த டீச்சர் தான் எனக்கு சொல்லி கொடுத்துச்சு. அப்பவே மாத்தேன்னு சொன்னேன். டீச்சர் எனக்கு வேலை டீச்சர் வேற வேலை என்ன கூப்பிட்டுச்சு. அதுல போய் நாங்க ஏதோ கொரோனா நடந்து சும்மா வந்துருக்கலாம். சரி சொல்லுமா என்னுடைய பாட்டுக்கு சுனிய கண்டுபிடிக்கிறீங்க. பாட்டுக்கு பெட்டிக்கார வாசிக்கிறேன் எஸ்சி பாத்துக்கிறேன். அப்படியா? அங்க பாத்தியா? அன்னைக்கு கூட சொன்னே ஒரு பேரு நீ இங்கிட்டே பாரு இங்கிட்டு பாக்காத அப்படின்னு அப்படி நினைச்சேன். நீ என்ன யார் பண்றீங்க? எனக்கு பாருங்க. ஓ அதாவது இறந்த பழம் இங்கிலீஷ்ல சொன்னா பைனாப்பிள். பைனாப்பிள் என்ன? ஓஹோ பைனாப்பிள் என்ன சொல்றாங்க? சந்தையை வச்சிருக்கீங்க. இந்த உருண்டையா மாம்பழம் சொல்லுவாங்கல்ல, அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன பேரு? மேங்கோ. மேங்கோ கைக்குள்ள சொல்லலாம். ஏன்னா படிக்கிற பிள்ளைங்க நமக்கு அப்பதான் நம்ம அறிவை தூண்டி விட முடியல. கேட்ட உடனே பதில் சொல்லுவார். மாம்பழத்துக்கு இங்கிலீஷ்ல பேர் என்ன? மேங்கோ. மேங்கோ மாம்பழத்துக்கு பேரு ஓகேவா? ஓகே 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 ஓகே. மாம்பழத்துக்கு மேங்கோ. மாம்பழத்துக்கு பேரு மேங்கோனா அப்ப மாங்காய்க்கு பேர் என்ன? அதுவும் மேங்கோ தான். என்ன கொப்பனுக்கு ஒரே பேரு, பூசலுக்கு ஒரே பேரு, புள்ளைக்கு ஒரே பேரா? உங்க இங்கிலீஷ்ல போட்டு அடிச்சா அது போயிட்டு போகுது. இந்த உருண்டையா இந்த தேவையான்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன பேர் சொல்லலாம்? கோகனட். இவன் நெட் இருக்குமா? உருண்டையா தான் இருக்கும். என்ன உருண்டையா இருக்கு பேரு நெட்டுன்னு பேர் வச்சிருக்கேன். நீ ஆமா ஒத்துக்கிட்டு இருக்கீங்க. சரி அது போடும். தேங்காய்க்கு பேரு கோகனட். அப்ப இளநிக்கு பேரு என்ன? கோகனட். தெரிஞ்சு இதெல்லாம் ஒரு இங்கிலீஷ். இதை வந்து நின்றுட்டு ஆமான்னு நம்ம ஒத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு தான் அந்த காலத்துல வெள்ளை எண்ணெய் வெளியேறு வெள்ளை எண்ணெய் வெளியேறுன்னு அடிச்சு விரட்டுற நாடு நம்ம தமிழ்நாடு. அப்பேற்பட்ட இந்த நாட்டை நின்றுக்கிட்டு மம்மின்னு சொல்லு, தாரின்னு சொல்லு, அதுன்னு சொல்லு, இதுன்னு சொல்லு அப்படின்னு பிள்ளைய நம்ம வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம். பொறுமையை பத்தியா பொறுமையை மண்டியில மசூரி இல்லாத மாதிரி
இவ்வளவு அழகா பேசுறீங்க. ஆ, இறந்த பழம் நீங்க எப்படி கொடுக்குறீங்க? அப்படி கேளுங்க. நம்ம கிட்ட பிழை கணக்கு, உலக கணக்கு, 1/4 கிலோ, 1/2 கிலோ அனைத்து நம்மள்ட்ட இருக்கு. எந்த கணக்குல உங்களுக்கு வேணும்? எப்படி செவரியா இருக்குதா? ஒரு வியாபாரத்துல? ஆமாங்க. சரி, ஒரு பிடிக்க முடியாதுல்ல? ஒரு பிடிக்கு 50 ரூபாங்க. ஒரு பிடிக்க 50 ரூபாயா? அது சரி. காலுல? 1/4 கிலோ வாங்க. 1/4 கிலோ? 1/4 கிலோ வந்து 25 ரூபா. 1/4 கிலோ 25. அப்ப 1/2 கிலோ? 1/2 கிலோ 1/2 கிலோ 100 ரூபா. 100 ரூபாய். ஏமா ஒரு சின்ன உதவி. என்னங்க? இப்ப நான் உனக்கு என்ன முறை? உள்ளுக்குள்ள என்ன முறை, வெளியில என்ன முறை? சும்மா சொல்லு. உள்ளுக்குள்ள வந்து அண்ணன் சொல்றேனே. ம். இப்ப நான் அவன் அண்ணன் அப்படி வச்சுக்க. இப்ப இந்த இடத்துல கூட்டம்லாம் இல்ல. நான் மயக்கம் போட்டு கீழே கிடக்குறேன். சரி. இது வழியா நீ வர்ற. நான் வரேன். மயக்கம் போட்டு கீழே கிடக்கும். ஐயோ நம்ம அண்ணன் மயக்கம் போட்டு கீழே கிடக்குறாரு. ஆவுமே அப்படின்னு சொல்லி ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்து என்னை கவனம் பண்ணுவியா? இல்ல அண்ணன் மயக்கம் போட்டு கிடக்குறாரு, குரலை வச்சு தூக்கி கொண்டு முடியா? ஆமா, தண்ணி குடிச்சு கவர் பண்ணிடுறேன். ஏன்னா இப்படி குடும்ப பெண்கள், தமிழ் பெண்கள் இருக்கிறனால தமிழ்நாட்டுல ஒரு ஒற்றுமை இருக்கு. அப்படிதான் இருக்கணும். இப்ப அண்ணன் காண்டி நீ அதை உதவி பண்றீல. இப்ப நான் அந்த இறந்த பழத்தை நான் வாங்கி சாப்பிடணும். எங்க அப்பா எப்படி நாங்க ஒருத்தர் இருக்காங்க இருக்கு பையன். அது அழகா ஒரு ட்ரௌசர் ஒண்ணு தச்சிருக்கான். ட்ரௌசர் நமக்கும் தச்சிருக்கான். சரி. பாக்கெட் கொஞ்சம் ஆழமா வச்சுட்டான். அச்சச்சோ. சில்லறை காசுலாம் உள்ளுக்குள்ள கிடக்குது. கையை விட்டு பார்த்தா காசு எட்ட மாட்டேங்குது. சரி உள்ள கையை விட்டு ஏங்க, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா எனக்கு கை குட்ட கையாச்சே, நீட்ட கைனா நான் விட்டு எடுத்துருவேன். எனக்கு நான் நின்னுட்டு எனக்கு எடுக்க முடியல. நீங்க வேற பாக்கெட் நீளமா இருக்கு ஏதோ சொல்றீங்க. நீ உட்கார்ந்துட்டே நீ எடுக்கலாம். உனக்கு இருக்குடா. இந்த புண்ணே எனக்கு கிட்ட உனக்கு இருக்கு. உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ நம்ம இங்க திருப்பத்தூருக்கு பஸ்ல போறோம். சரி. நீ கையில ஒரு பேக் வச்சு கம்பியை பிடிச்சி பஸ்ல கூட்டமா இருக்கு. அப்ப நீ என்ன சொல்ற? டிக்கெட் எடுத்துங்க அப்படின்னு நான் சொல்றேன். சில்லறை காசு கூட பேக்குள்ள இருக்குமா, பேக்கை கூட்டி எடுத்துக்கலாங்க. இல்லனே என்னால எடுக்க முடியாது, காசு வைக்க முடியாத இடத்துல வச்சிருக்கேனே அப்படின்னு சொல்றேன். சொன்ன உடனே நான் எடுத்து தரணும் உனக்கு அப்படின்னு சொன்னா இந்த இங்க இருக்கு என்ன உள்ள விட்டு கையை விட்டு இருப்பேன்ல. உதவி தானமா, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி தானமா. நீ இல்லன்னா அந்த மாதிரி சொன்னீங்கன்னா நான் எடுக்காம இருப்பேன். உதவி தானே. நான் இந்த இடத்துல ஒரு வேலை பார்க்கிறேன். என்ன வேலை? இந்த இடத்துல நான் மாமா வேலை பார்க்கிறேன். ஏங்க, தோசை பார்த்து இப்படி வாழ்க்கை கொண்டு கொத்துட்டு கொட்டியாலே ஏங்க, அவருக்கு கேளுங்க. அவருக்கு தோசை பதத்துல 2 வேணுமா? தோசை பதத்துல. தோசை பதத்துல கொடுப்போம். இளநீ சாப்பிட போறோம்ல. ஆமா. அங்க போய் இளநீ கேட்போம்ல. அவங்க எப்படி கேட்போம் இளநீ வேணும்னா? அண்ணா இளநீ கொடுங்கண்ணே. அதான் எப்படி கேட்போம்? இளநீ கொடுங்கன்னா இளநீ தான். அதான் வலிச்சுக்கிற மாதிரி. எப்படி கேட்போம்? வலிச்சுக்கிற மாதிரி கொடுங்க. கொடுங்க. எப்படி கேட்போம்? வலிச்சுக்கிற மாதிரி கொடுங்க. அதான் அதுக்கு பேர் என்ன? எலசு. பழங்க. வலிக்க. கொடுங்க கேட்போம்ல. அந்த வலிக்க வேணுமா? அந்த வலிக்க வேணுமா? அந்த வலிக்க வேணும் பாரு. எந்த வலிக்கையா? சரி, அத அப்புறம் பேசிக்குவோம். இப்ப இது எவ்வளவுமா? 500 ரூபாய். இது 500 ரூபாய் தானே? நியாயமான விஷயம். முக்கியமான மேட்டர். எனக்கு இது சந்தேகம். அதனாலதான் இது 500 ரூபாய். இதுல பழைய 500 ரூபாய் வந்துச்சுல. ஆமா. அந்த நோட்டு செல்லுமா? செல்லாது. இப்ப இது புது 500 ரூபாய் இது செல்லும். அப்படித்தானே? நியாயமான விஷயம். இதுல இப்ப 100 ரூபாய் ஒண்ணு புதுசா வந்திருக்குது. அந்த புது 100 ரூபாய் செல்லும்ல? பழைய 100 ரூபாய் செல்லும்ல? செல்லும். அப்ப பழைய 100 ரூபாய் செல்லுது, புது 100 ரூபாய் செல்லுது. பழைய 50 ரூபாய் செல்லுது, புது 50 ரூபாய் செல்லுது. அப்ப பழைய 500 ரூபாய் மட்டும் செல்ல மாட்டேங்குது, புது 500 ரூபாய் மட்டும் எப்படி செல்லுது? என் வீட்டுல 10 நோட்டு பழைய 500 ரூபாய் இருக்கு. இதை நான் எங்கே முதல்ல மாத்துறது? எங்கேயா மாத்துறது? அதுக்குதான் நான் சொல்றேன். அழகா பேசுறீங்க. என்னுடைய பிசினஸ் சொல்லுவா. இப்ப எங்க மாமா பாத்துக்கிட்ட வேலை ஆடைக்கு கோடைக்கு வத்தாத பழம், ஆப தேவ நல்லது கெட்டது மந்திரம் மந்திரம் எல்லாத்துக்கும் உபயோகப்படக்கூடிய பழம். என்ன பழம் தெரியுமா? என்ன பழம்? திஸ் இஸ் ஏன் பழம். ஏன் பழம்? ஏன் பழம்? ஏன் பழம்
ஒண்ணு இருக்கா? திசிசியே வாழைப்பழம் 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 பூட்டு 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 பூட்டுனா பேரு என்ன தெரியுமா? இங்கிலீஷ்ல பழத்துக்கு பேரு இங்கிலீஷ்ல பூட்டுன்னு பேரு. இனிமேல் உனக்கு வாழைப்பழத்தை பார்க்கவே பூட்டு ஞாபகம் தான் வரும். இப்ப சொல்லுங்க பெருமையா அம்மா வாழைப்பழம் அம்மா வாழைப்பழம் இது கண்ண கருத்த பழம் என்ன பழத்தை பாக்கணும்டா. நீ ஆசைப்படுற மாதிரி இப்படியெல்லாம் நினைக்காத. நான் பழைய பேப்பரா கசிஞ்சு அந்த மாதிரி மனசுல ஆசையை வளர்த்துக்காத. இப்ப கூட்டத்துக்கு வந்து ஒரு கோபம் வர என்ன சொல்றாரு? என் பழத்தை பத்தியா அப்படின்னா அதே மாதிரி ரொம்ப கோபக்கான அப்ப தொழிலை தட்டி காப்பாரு. அது மாதிரி நீங்க இந்த இடத்துல வியாபாரம் பண்றேன், நானும் இந்த இடத்துல வியாபாரம் பண்றேன். நான் தான் பண்ணுவேன், நான் தான் முன்னாடி பண்ணுவேன். அப்ப நான் சொல்றேன் கிடக்கவா நீ எதுல பண்ணாலும் சரி நான் செவனே இருக்கிறேன். உன்ட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு யாப்பா உனக்கு எனக்கு போட்டி. என்ன போட்டி? சாப்பிடுறியா? பொறுமையா இனி வாழை பார்த்தா உனக்கு என்ன நினைப்போம் சொன்னேன்? குருட்டு 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 அந்த நினைப்பு சரியா? இப்போ உனக்கு எனக்கு போட்டி. எப்பேற்பட்ட போட்டி? அமுக்குங்கள் கோமடி பையன் மாதிரி தெரியுதா? நாங்க கோமாடியா? அட ஓயாம ஞாபகப்படுத்துங்க. வீட்டுக்கு போய் முன்னாடி மறந்துடுறியா? மறந்துட்டாங்க. அது வந்துருது நான் மறந்துடுறேன். அம்மா நீங்க அக்கா தம்பியோட சொல்லிட்டீங்களா? எத்தனை நேரம் புரிஞ்சுட்டு தான் என்ன அது இடுப்பு செத்தவங்க இடுப்பு ஆகாதவங்க அடுத்த பிரச்சனை. நீங்க அக்கா தம்பியோட பிரச்சனை புரிஞ்சுட்டாங்க. குடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுங்க. அது இல்லாம நீங்க உட்காந்து என்ன பண்ணீங்க? என்ன பண்ணிருந்தா பண்ற மாதிரி பண்ணுவேன். சரி நீ ஆமான்னு சொல்லிடு. ஏன்னா நான் பழைய பேப்பரா கசிஞ்சு கிடக்கேன். மனசுல எவ்வளவு ஆசையை வளர்த்துக்கிறாரு. உனக்கு கையெழுத்துக்கும் போது அங்கே கீட்டி முள்ள பேச்சு
அது என்ன புரியலையா அதனாலதான் புடி புடிங்க நீ புரியாம அங்கேயே உட்காந்துருக்க மட்ட மேல கொண்ட போட்டு 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 அதாவது தியாகராஜ பாதம் இருக்காதுல்ல அவர் காலத்துல இந்த மண்டபங்களை கொண்ட போட்டு பார்த்த பாருங்க அவர் எப்படி பாடிப்பாரு அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு மண்டம் மண்டம் என்ன பண்ணணும் ஒரு வாரமா செல்லு பண்ணி அடிக்கிற எதிர்த்த அடுத்த பிரவீன் ஒரு நிமிஷம் வச்சுக்க உன்னை நான் சந்தோஷப்படுறேன் எப்படின்னா நல்லா நான் என்ன வந்தவருக்கு ஊரு இதா இது இல்ல நல்ல ஒரு அதான் அப்புறம் என்ன வரும் சொல்றேன் வியாதியில 3 வியாதி ஒன்னு ராஜ வியாதி இன்னொரு பணக்கார வியாதி இன்னொரு கூச்சப்படுற வியாதி இப்படி 3 வியாதி ராஜ வியாதினா என்ன ராஜ வியாதினா அதான் கேன்சர் பணக்கார வியாதினா தெரியுமா அதுதான் இனிப்பு வியாதி சக்கரை வியாதி சொல்லுவாங்க வெக்கப்படுற வியாதி என்ன அதுதான் கொரோனா கொரோனா வந்தவனும் மூஞ்சிய முடிக்க தெரியுங்க கொரோனா வராதவனும் மூஞ்சிய முடிக்க தெரியுங்க அதுதான் வெக்கப்படுற வியாதி இப்ப இந்த இனிப்பு வியாதி சொல்ல இதுக்கு என்கிட்ட ஒரு மருந்து இருக்கு ஒரு 3 பேரை நான் குணப்படுத்திட்டு இருக்கேங்க ஆமா 3 நாள் தான் 10 வயசுல செலவு இல்லை 3 நாள் தான் 10 வயசுல செலவு இல்லாம அப்படியே சுகர் உடனே கேன்சர் ஆயிடுது ஆமா சுகர் அப்படியே கேன்சர் ஆயிடுது 3 நாள் தான் சுத்தமா இறங்கி அப்படியா அதுக்கு என்ன பண்ணணும் காலையில எழுந்திருச்சா மூஞ்சியை கட்டி பதம் வளைக்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணி எடுக்கணும் ஒரு 5-6 கட்டெரும்பு எடுத்து வெறும் வயிற்றுல ஆகாரமே சாப்பிடாம வாய்க்குள்ள போட்டு அப்படியே தண்ணியை குடிச்சிடணும் 3 நாளைக்கு குடிச்சினா 3ஆவது நாள் சுகர் சுத்தமா இல்லாம போயிடும் இங்க சர்க்கரையை கொட்டுறோம் கொட்டி வச்சோன்னே 3 நாள் கழிச்சு பார்த்தோம்னா நமக்குள்ள என்ன இருக்கும் ஒண்ணுமே இருக்காது காரணம் என்ன எறும்பு தின்னு போயிடும் அப்ப கீழே கிடக்கிறதே எறும்பு தின்னு போயிருந்தா
உடம்புக்குள்ள உள்ள எறும்பை உள்ளுக்குள்ள போட்டோம்னா உடம்புக்குள்ள உள்ள சாக்கி இருக்கும்ல. ஏன் அப்பா என்னங்க நீங்க எவ்வளவு அறிவா பேசுறீங்க? இருக்காங்க சாப்பிட்டு இருக்காங்க. உடம்பு வியாதி தேவை. ரொம்ப அறிவா பேசுறீங்க. நிறைய இருக்கு. சரி போட்டோம். உனக்கு காரணம் என்ன தெரியுமா? தெரியாது. இதுவரை நான் பண்ணது இல்ல பார்த்ததும் இல்ல. எனக்கு தெரியாது. அப்படியா? தெரியாம கால் பண்றோம் நல்லது. தெரிஞ்சு வரணும்னு வச்சுக்க. ஒரு மரத்துல கட்டி வச்சு அடிப்பாங்க. இல்லன்னா இந்த மாதிரி ஊர் கூட்டம் போட்டு பிரிச்சு வச்சுப்பாங்க. தெரியாம காலம் எப்படி தெரியுமா? ராமாயணத்துல அண்ணனும் நோக்கினால் அவனும் நோக்கினான் சொன்ன மாதிரி இந்த கலியுகத்துல அவளும் நோக்கியா இவனும் நோக்கியா கால் வச்ச மாதிரி பேசிவிட்டு அது கடைசியா நக்கியாம போயிடும். நம்ம காதல் சிறந்த காதலா இருக்க வேண்டும் என்றால் பழமைகளும் பழமையாக ஓஹோ எந்த பேபி நீ வார எந்த பேபி ஓஹோ எந்த பேபி நீ வார எந்த பேபி தலையேவும் வந்த காலம் கொண்ட கோலம் ஓஹோ எந்த பேபி வந்த வழியே போயிடுச்சு. உலகமே அதுலதானே அழகி கிடக்குது. வந்த வழியை நோக்கி நம்ம என்னைக்கு மறந்துட்டு இருக்கிறோமோ அன்னைக்குதான் நம்ம நாள் வளர்த்துனா மாறும். வந்த வழியை நோக்கி நம்ம என்னைக்கு தேடிட்டு இருக்கிறோமோ அது வரைக்கும் நம்ம நாடு வளர்ந்தனால மாறாது. அது வரைக்கும் 150 அப்துல் கலாம் 200 காந்தியடிகள் வந்தாரு. நம்ம நாட்டை திருத்த முடியாது. போய எனக்கு நான் பொம்பளை கிடைக்காது. சுட்டுனா ஆயிரம் வருங்க. சுட்டுனா உனக்கு சொல்லி ஆயிரம் எனக்கு எதுக்கு வருது? பெண்களை ஆண்கள் கையில ஓடுற ரேகையா நினைக்கிறோம். ஆனா பெண்களோ விரல்ல முளைக்கிற நகமா நினைச்சு வெட்டி எரிஞ்சிட்டு போயிடுறாங்க. மழை பெய்ஞ்ச மண்ணும் காதலிக்கிற பொண்ணு ஒண்ணு சொல்லியிருக்காங்க. எந்த நேரத்துல வளர்க்கணும்னே தெரியாதுயா. என்ன பண்றது? நம்ம காதலுக்கு அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. நேரத்துல அப்பா பாத்துக்காங்க. உங்க பழங்களா ஒரு கனவா நினைச்சு மறந்துடுறேங்க அப்படின்னு தாத்தா காமிச்சுட்டு. ஆனா ஆண்கள் தான் முகத்துல தாடியை வச்சுக்கிட்டு தண்ணி எடுத்துக்கிட்டு சிகரெட் சாப்பிட்டுட்டு தெரியும். பெண்கள் வரைக்கும் தாடி எடுத்து பாத்தீங்களா? உனக்கே நல்லா இருக்கணும். வேலை பாயா காட்டி காட்டி கொடுத்துருக்கியா? போதும். கொண்டு வந்தால் தந்தை, கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய், சீர் கொண்டு வந்தால் சகோதரி, கொலையும் செய்வான் பத்தினி, உயிர் காப்பான் தோழன் சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னொரு சொல்ல மறந்துட்டாங்க. கழுத்த இருப்பாலும் காதலி எவனாவது சொல்லியிருக்கான்? கழுத்தை அறுத்துட்டு போயிட்டா. இந்த பொம்பளை நினைச்சு நம்ம பொம்பளை வைக்கிறதுக்கு பெற்ற தாயும் ஒரு பொம்பளை தான். பெற்ற தாயும் பண்ணிக்காதே தள்ள அப்படின்னு என்னையாவது சொல்லிடக்கூடாது. 10 மாதத்துக்கு பெற்றெடுத்த தாய் குடியிருந்த கோயில நம்ம கையெடுத்து வந்தனாலே போதுமையா. அன்புக்கு தாய், அறிவுக்கு தந்தைன்னு சொல்லி வச்சிருக்காங்க. இந்த உலகத்துல காசு இருந்தா எதை வேணாலும் வாங்கிடலாம். பெற்ற தாய் வாங்க முடியுமா? தாய் பாசத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் எத்தனையோ இளைஞர்கள், எத்தனையோ ஆட்கள். அதில் நானும் ஒருவன்.
பிரியாத பாசம் பிரியும் போதுதான் புரியும் என்று கூறினார்களே, அது என் நினைவுக்கு வருகிறது. பெற்ற தாயும் தகப்பனையும் தெய்வமாய் வணங்கும் ஆண்களுக்கு, அதிலும் இளைஞர்களுக்கு இந்த பாடல் ஒரு சமர்ப்பணம். நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிளை, என் கண்களும் உள்ளமும் கொண்டாடும் தெய்வம் தாயே. அன்னை போராலயம் கடவுள் ஒளிவிரித்து, அன்னை போராலயம் சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிளை, என் கண்களும் உள்ளமும் கொண்டாடும் தெய்வம் தாயே. அன்னை போராலயம், அன்னை போராலயம். சுமந்த பிள்ளை சிறகொடிந்த பிள்ளை, மண்ணில் என்ன தோன்றக்கூடும் மழையில்லாத போது, மனிதனோ மிருகமோ தாயில்லாமல் ஏது. மண்ணில் என்ன தோன்றக்கூடும் மழையில்லாத போது, மனிதனோ மிருகமோ தாயில்லாமல் ஏது. மண்ணில் என்ன தோன்றக்கூடும் மழையில்லாத போது, மனிதனோ மிருகமோ தாயில்லாமல் ஏது. அன்று சொன்ன வார்த்தையே வந்தது, அன்று என்ன சொல்ல தாய் வந்தது. சுமந்த பிள்ளை சிறகொடிந்த பிள்ளை, என் கண்களும் உள்ளமும் கொண்டாடும் தெய்வம் தாயே. தந்தை போராலயம், தந்தை போராலயம். வாழ வைத்த தெய்வம் இன்றி நான் பிறந்ததே. உலகிலே உண்மையில் நீரில்லாத மீனோ, வாழ வைத்த தெய்வம் இன்று நாம் உலகிலே உண்மகன் இல்லாத வீரோ. வாழ வைத்த தெய்வம்